இன்றைக்கி நம்ம நெத்திலி ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், சூப்பராக ஒரு நெத்திலி வாங்கி நல்லா கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் அதோடய வலுவலுப்பு போகும், க்ளீனாக இருக்கும், கவுச்சி வடை வரவே வராது. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்க எல்லா நெத்திலையும் போட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அது ஒரு ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சைப்பழம் அதை அப்படியே புளிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு நான் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். ஒரு ஸ்பூன் ஆயில், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணுங்க. அப்போதான் இந்த மசாலா கூட இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா ஒட்டி வரும். பாருங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இப்போ நெத்திலியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நெத்திலி ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பேனோ தோசை கல்லோ எதில் வேணால் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு சாம்பார் சாதம், கார குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். மசாலா பாருங்கள், பிரிஞ்சே வரல, அழகாக ஊற்றிட்டு பாருங்க. அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், எல்லாம் வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட நெத்திலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மொறுன்னு நெத்திலி ஃப்ரை ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஏதோ ஒன்று இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.